இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகப்பெரிய சிரமத்தை தரக்கூடியத மாதிரி தான் இருக்கும். நாளடைவில் இந்த அதிகமான இடுப்பு வலி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலியோ இல்ல கால் மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலிகளாக கூட நமக்கு மாறும். சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கக்கூடிய நபர்கள் வலி எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தாங்க முடியாத வலி, சிலர் அழவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப ரொம்ப டீப் பெயினாக இருக்கும். நம்மளால தாங்க முடியாத, டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்து தெரியும். ஸோ அந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு வலி தொடை பகுதியில் அப்படியே தொடை பின்னோக்கி இருந்து காஃப் மசில்ஸ் குதிகால் வரைக்குமே நமக்கு அதிகமான வலியை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லெண்ணெயிலே நம்ம ஒரு மருந்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாமே நமக்கு வலிமையாகும். நாளடைவில் உடல் முழுவதுமே நமக்கு ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக சித்த மருந்துகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வலியை குறைப்பதற்கும், ஸோ அந்த இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் நம்ம பார்க்கணும்னா முதல்ல ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி முக்கியமாக பார்த்தோம்னா எனக்கு லோ பேக் பெயின் இருக்குங்க. இதுலேயும் எனக்கு என்னென்னா டெயில் போனில் பெயின் இருக்குது, வால் எலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த வலியும் இருக்குது. இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகப்பெரிய சிரமத்தை தரக்கூடியத மாதிரி தான் இருக்கும். நாளடைவில் இந்த அதிகமான இடுப்பு வலி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலியோ இல்லை கால் மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலிகளாக கூட நமக்கு மாறும். நடக்கிறதுக்கே சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் எதனால ஏற்படுது? பொதுவாக பார்த்தோம்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பாங்க, ரொம்ப நாளாக எனக்கு வந்து பெயின் இருக்குங்க, சரி ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜா இருக்கு, L3 L4 இந்த ஜங்ஷன் தான் வந்து பார்த்தோம்னா மெயினாக இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜா இருக்கும். இது வந்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்றது. இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா நமக்கு நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், நரம்புகள் அழுத்தப்படுற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகளை எப்படி சரி செய்யலாம்? பொதுவாக பார்த்தோம்னா சயாட்டிகா அப்படின்ற ஒரு பெயின் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கக்கூடிய நபர்கள் வலி எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் தாங்க முடியாத வலி, சிலர் அழவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப ரொம்ப டீப் பெயினாக இருக்கும். நம்மளால தாங்க முடியாத, டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்து தெரியும். ஸோ அந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு வலி தொடை பகுதியில் அப்படியே தொடை பின்னோக்கி இருந்து காஃப் மசில்ஸ் குதிகால் வரைக்குமே நமக்கு அதிகமான வலியை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம சித்த மருத்துவத்தில் பேராசன நரம்பு தாபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நமக்கு ஏற்படலாம். இது ஏற்படும் போது அந்த நரம்பு எங்கெல்லாம் நமக்கு வந்து சப்ளை பண்ணுதோ தொடை பகுதியில், முட்டிக்கு பின்புறம், குதிகால் பகுதி, இந்த இடங்கள்ல எல்லாமே நமக்கு அதிகமான வலியை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் அப்படின்னு சொல்லும்போது தாங்க முடியாத ஒரு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா டெயில் போன் பெயின் அப்படின்னு நம்ம சொன்னோம், கீழே இருக்கக்கூடிய எலும்பு வலி. ஸோ இந்த வால் எலும்பு வலி அப்படின்னு சொல்லக்கூடியது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு போன், அதாவது சேக்ரம் போனுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு போன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது நம்ம உட்காரும் பொழுது நிமிர்ந்து உட்காரலை அப்படின்னு சொன்னால் நம்ம உடலோட மொத்த எடையும், அதாவது அப்பர் பாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனோட மொத்த எடையும் அந்த டெயில் போனில் வந்து ரெஸ்ட் ஆக ஆரம்பித்து கீழே அது வந்து ஃப்ளோரில் இடத்துல வந்து அது அப்படியே ரெஸ்ட் ஆகும்பொழுது அதிகமான வலியை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த வலி நமக்கு சரியாகணும், வால் எலும்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலி சரியாகணும்னாலும் அதற்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த தொக்கண முறைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு வழிமுறை. தொக்கண முறைகள் அப்படின்னா ஜென்டலாக வந்து பாடியை வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வர்றது. இது வந்து மெடிக்கேட்டட் ஆயில், மூலிகை தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மூலிகை தைலங்களை பயன்படுத்தி செய்யும்போது இதற்கு ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்குங்க, டிஸ்க் வந்து ரொம்ப பல்ஜாக இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப ட்ராவல் பண்ணேன், ஸோ என்னோட ஜாப் நேச்சர் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே தான் நான் ஒர்க் பண்ணணும், இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி வெயிட் அதிகமாக தூக்கிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு போகக்கூடியதான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா
இவர்களுக்கு நமக்கு இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் வலியோ இல்லை சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசன நரம்பு தாவிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கியமாக இந்த தைலத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வலி, லோ பேக் பெயின் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். இந்த ஆயில், இந்த தைலம் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, இதற்கு பேஸ் பார்த்தோம்னா நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயிலே நம்ம ஒரு மருந்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாமே நமக்கு வலிமையாகும். நாளடைவில் உடல் முழுவதுமே நமக்கு ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ நல்லெண்ணெயே பயன்படுத்தி தான் இந்த தைலத்தை நம்ம செய்ய போகிறோம். இதற்கு என்னென்ன தேவை, என்ன மூலிகைகள் போட்டு ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ரொம்ப எஃபெக்டிவான அந்த பெயின் இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதற்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிடணும். இதனோட வேறு என்ன மூலிகைகள் எல்லாமே சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. பிரண்டை அப்படின்னு சொன்னாவே இடுப்பு பகுதி, நரம்புகள் இதை வந்து வலிமையாக்கக்கூடிய, கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய, ஃபைபர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த பிரண்டையை சின்ன சின்னதாக வெட்டி சாறு எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கணும். ஸோ இதனோட அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா வேறு என்னென்ன சேருது, வேலிப்பருத்தி. ஸோ இந்த வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்கிறது ஒரு கொடி வகை. நம்ம நிறைய கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இடுப்பு பகுதியில் வலியை குறைப்பதற்கும் சரி, வயிறு உபாதைகள் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதிகமான வலியை சரி செய்யறதுக்கும் நமக்கு வேலிப்பருத்தி பயன்படுது. ஸோ வேலிப்பருத்தியும் நம்ம வந்து சாராக எடுத்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா வெற்றிலை. இந்த வெற்றிலை சாரும் நமக்கு தேவை. இதை நம்ம எடுத்து வச்சிடணும். அடுத்ததாக இலந்தை இலை கிடைச்சா அதை எடுத்துக்கலாம். இலந்தை இலையும் நம்ம வந்து அரைச்சி அதனோட சாறு தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட பிற மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், வலி அப்படின்னாவே இந்த மூலிகை பயன்படுத்துவோம், அதுதான் கிராம்பு. ஸோ இந்த கிராம்பை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம்னா லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முழுவதுமே, இரவு முழுவதுமே அதை வந்து தூதுவளை சாறு விட்டு ஊற வச்சு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த தூதுவளை சாறு விட்டு ஊற வைத்து எடுத்த கிராம்பு பவுடர் பண்ணி இந்த மூலிகை தைலத்தோடு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மூலிகைகளோடு சேர்த்து 16 நிலை எருக்கம் பால், எருக்கம் பால் கிடைக்கல அப்படின்னா எருக்கம் இலைகளை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அந்த தைலத்தோட ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிறது இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அந்த தைலம், ஸோ தைலத்தோடு சேர்த்து காய்ச்சணும். எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த எண்ணெய் தான் சகல விதமான வாத நோய்களையும் குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தைலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைலத்தை வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தணும். ஸோ இடுப்பு பகுதியில் வலி இருக்குது, இல்லை ஸ்க்ரோட்டம் பகுதியில் வலி இருக்குது, இல்லைன்னா கால் பாதங்களில் நிறைய பேருக்கு அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல பெண்கள் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, ஸோ கொலுசு போடக்கூடிய இடத்துல வலி ரொம்ப இருக்குது, வீக்கம் இருக்குது, ஸோ கை வச்சாலே வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு 2-3 நாட்கள்லேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் போது இடுப்பு பகுதி, இடுப்பிலிருந்து சப்ளை பண்ணக்கூடிய கால் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகிறதுக்கும் இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக சித்த மருந்துகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வலியை குறைப்பதற்கும், ஸோ அந்த இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் நம்ம பார்க்கணுன்னா முதல்ல தூதுவளை கற்பம் அப்படின்ற மெடிசன் ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா இலந்தை கற்பம். இலந்தை கற்பம் அப்படின்னு சொல்றதும் நம்ம உடல் இலந்தை கிடைக்கல அப்படின்னா இலந்தை இலைகளை வந்து பயன்படுத்தலாம். ஸோ உலர்ந்த இலந்தை இலை பொடிகளை தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பருக்கலாம். அப்படி இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா தோலோட இருக்கக்கூடிய எலுமிச்சை, ஸோ இதையும் பயன்படுத்தி நம்ம வந்து தைலமாக காய்ச்சி எடுக்கும்போது அந்த வலிகளுக்கு நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி நம்ம உணவு முறைகள், மருந்து முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான மருந்து முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அதுல முக்கியமா குறுந்தொட்டி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன். இந்த குறுந்தொட்டி சூரணம் அப்படின்னு சொல்றது காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மூலிகையை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி ரொம்ப தூரம் டிராவல் பண்றது, இல்லை
வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளும் நம்ம குறைச்சிட்டே வந்தோம்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அதை தைலமாக காய்ச்சி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இடுப்பு பகுதியோ எங்கெல்லாம் நமக்கு வலி இருக்கோ அந்த இடங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது வலியானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இடுப்பு பகுதியில் வலி இருக்குன்னா, இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குன்னா அதற்கு வந்து கால்சியம் சார்ந்த மருந்துகளும் நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த கால்சியம் சார்ந்த உணவுகளாக நம்ம பயன்படுத்தும் பொழுது பேசிக்காக கீரை வகைகள், அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கும். முக்கியமாக கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வேர்க்கடலை இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இடுப்பு பகுதிகள் வலிமையாகி டிஸ்க் பல்ஜி இருக்குது அப்படின்னாலும் நார்மலாக அது குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.